இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே 2.0 அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் சோலோ லெவலிங்கோட சீசன் 1 எபிசோட் 1 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை காட்டுவாங்க. ஷிப்பில் போயிட்டு இருக்கப்ப கேப்டன் கிட்ட இதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவன் கேட்கவும் இதை ஹண்டர்ஸே பார்த்துக்கிட்டுருவான். ஜேஜு ஐலாண்ட் ரைடிங் ஸ்குவாட் கேதர் ஆயிருக்கும். வினோதமான ஸ்பீஷீஸ் ஒரு ஹண்டரை தோத்திட்டு வரும். ஃபைட் பண்ண வெளிச்சத்துக்கு வந்து முன்னாடி நிற்கவும் ஓடி வந்த ஸ்பீஷீஸ் பார்த்தா ரெட் டான்ஸா இருக்கும். ஒரு ஹண்டர் இதுக்கு ஃப்ரண்ட் லைன்ஸை கொலாப்ஸ் பண்ணாமல் இருக்கு, அதை தடுத்தே ஆகணும்பான். இன்னொரு ஹண்டர் அதை வெட்ட போறப்ப இன்னொரு ஹண்ட் அவனை அட்டாக் பண்ணிடும். வேட்டையாட போன ஹண்டர்ஸே வேட்டையாடுங்க. இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க மாதிரி ஒருத்தன் பயப்பட ஆரம்பிச்சிருவான். ஒருத்தனுக்கு கான்சியஸ்னஸ் போயிட்டு இருக்கும். அந்த சமயத்துல மின் பியோங் கியூ வந்து காப்பாத்துவான். ஹீலிங் மேஜிக் பண்ணி அவனை ஹீல் பண்ணிருக்கப்ப பின்பக்கமா நிறைய ஹேண்ட்ஸ் அட்டாக் பண்ண வரும். யோன் சோக் காப்பாத்துவான். பேக் யூன் ஹோ தோ வந்துட்டன்ட்டு ரெட் டான்ஸை பூரா போட்டு பொளந்தெடுப்பான். எஸ்ராங் கட்டர்ஸ் வந்துட்டாங்கன்ட்டு எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. விஷயங்கள்ல அவசரப்படுறேன்பான். என்னால முடிஞ்ச பேத்த காப்பாத்த ட்ரை பண்றேன்ட்டு கண்டிப்பா நான் 2 பேரும் காப்பாத்துவீங்கன்னு தெரியும்பான். சிரிச்சிட்டு இருக்கப்ப பின்னாடி பயங்கரமா சத்தம் கேட்க என்னடான்ட்டு பார்த்தா ஒரு பெரிய ஒயிட் டேண்ட் வந்து நிற்கும். அதை பார்த்தா பாஸ் மாதிரி தெரியலன்பான். பேக் இது இந்த கூட்டத்தோட லீடரா இருக்கலான்பான். காயப்பட்டவங்களை போய் ட்ரீட் பண்ணுங்கவும் அதை நான் பாத்துக்கிறேன்பான். பேக் எல்லாத்துக்கும் தயாரா இருப்பான். 2 பேரும் சண்டை போட போவாங்க. மேல இருந்து அட்டாக் வைப்பான். பேக் அந்த எறும்போட 2 பக்கம் இருந்த பல்ல புடுங்கிடுவான். தள்ளி விட்டுரும். பேக் அதோட ஒரு பல்ல வச்சு வேகமா எறியதுல அதோட நெஞ்ச தொலைச்சிக்கிட்டு போகும். இன்னும் நிறைய ஒயிட் ஹேண்ட்ஸ் வரும். இதை பார்த்த பேக் இன்ட்ரெஸ்டிங்ட்டு பயங்கரமா பூஸ்டப் ஆவான். 2 பேரும் வெறித்தனமா சண்டை போடுவாங்க. பக்கத்து சிட்டில இருக்க சாய் ஜாங்கின்னு அவங்க சண்டை போடுறத அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பான். பார்த்தா இந்த இடத்துலயுமே நிறைய ரெட் அண்ட் ஒயிட் ஹேண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். கமாண்டர் நாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் முன்னாடி சொல்லுவோம். சாய் அவனோட ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணுவான். முன்னாடி வந்த எல்லா ரெட் ஹேண்ட்ஸுமே காலி ஆயிரும். ஒயிட் ஹேண்ட்ஸ் அதுல தாண்டி வரும். சாய் அட்டாக் பண்ண ஆர்டர் கொடுத்துருவான். இதுக்கப்புறமா 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உலகத்தையும் வேற டைமென்ஷன்ஸையும் இணைக்கிற மாதிரி சில கேட்ஸ் வந்ததா வாய்ஸ் ஓவர் வரும். அந்த மறுபக்கம் ரொம்ப மோசமான கிரியேச்சர்ஸ் இருக்கும். அதுதான் மேஜிக் பீஸ்ட். அதுகளை எந்த ஆயுதத்தாலையும் தொலைக்க முடியாது. அதுகளை எதிர்த்து சண்டை போடுற எபிலிட்டிஸ் இருக்கவனால மட்டும்தான் அதுகளை கொல்ல முடியும். அவங்கள தான் ஹண்டர்ஸ்ங்கிறோம். அவங்க உடம்புகள்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மேஜிக் இருக்கோ அதை பொறுத்து அவங்களோட ரேங்க்கும் இருக்கும். டிசெண்டிங் ஆர்டர்ல எஸ் ஏ பி சி டி அப்புறம் இ ரேங்க்ங்கும் போது நம்ம தலைவன் சங் ஜின்வூவை காட்டுவாங்க. என்னதான் இந்த பவர்லாம் வந்தாலும் தனியாளோட எஃபர்ட்ஸ்லாம் வேலைக்கு ஆகாது. அப்படிங்கும் போது சோலோ லெவலிங்னு போடுவாங்க. இதுக்கப்புறமா 3 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற பிரசன்ட் டேல காட்டுவாங்க. இதுக்கப்புறமா ஒரு கேட் ஓப்பன்ல இருக்கிறத காட்டுவாங்க. அங்க சில ஹண்டர்ஸ் இருப்பாங்க. ட்ரிங்க்ஸ் கொடுத்தவரு என்னைக்கான ரைடுக்கு குட் லக் சொல்லிட்டு போவாரு. இந்த இடத்துக்கு பார்க் வந்துட்டு கிம்க்கு ஹாய் சொல்லுவான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு. பார்க் தானே நீ ஹண்டிங்லாம் போதும்ட்டு போயிட்டீன்னு ஆன்சன்பான். அதெல்லாம் 2வது குழந்தைக்கு அப்பாவாகிறதுக்கு முன்னாடின்பான். கிம் நேரம் கூடி வந்தா காசு நிறைய கிடைக்கும்லன்பான். பார்க் ரொம்ப நாள் ஹண்டிங் ரைடு போகாதனால கொஞ்சம் நர்வஸா இருக்குன்பான். டக்குன்னு எல்லாத்தோட கவனம் வேற பக்கம் போகும். எல்லாரும் சங்க கிரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. தலைவனும் சரி சரின்ட்டு முன்னாடி நடந்து வரப்ப கிம் பார்த்துட்டு நான் இங்க இருக்கேன்டா, வரும்போது சாப்பிட்டு வந்து என்னன்னு சொல்லி கேட்பாரு. வயிறு ஃபுல்லாகிற அளவுக்கு சாப்பிட்டு முன்னாடி போவான். பார்க் இவன் அவ்வளவு பெரிய ஆளா, எல்லாரும் வணக்கம் சொல்றாங்கன்னு சொல்லி கேட்பான். நீ வேற ஏன்டா, நீ போனதுக்கு அப்புறமா தான் வந்து சேர்ந்தான். இவனுக்கு ஒரு நிக்நேம் கூட இருக்கு, ரொம்ப வீக்கான ஹண்டர்ன்பா. ஸ்ட்ராங் இல்லையா வீக்கான்னு கேட்கவும் இ ரேங்க் கேட் குள்ள போனதுக்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டான். அதுல இருந்து அவனை வீக் ஹண்டர்ங்கிறாங்கன்பா கிம். அப்ப பலவீனமானவனான்னு கேட்கவும் யோசிச்சு பாரு, இவனையே கூப்பிட்டுருக்காங்கன்னா கிம் இப்ப நம்ம போறது எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருன்பா. அது சரின்ட்டு அவ்வளவு வீக்கா என்னன்னு சொல்லி கேட்பான். பார்க் மெதுவா பேசுற அவனுக்கு கேட்ட போதுன்பா கிம். சங்க அவன் மனசுக்குள்ள அதான் கேட்டானே, திரும்பி போய் பேசி மட்டும் என்ன பிரயோஜனம்ட்டு டிப்ரெஸ்டா போவான். யூஹி சங் என்ன உனக்கு திரும்ப அடிபட்டுச்சான்னு சொல்லி கேட்பா. பார்த்து ரொம்ப நாளாச்சு திரும்ப ஒன்னா வேலை செய்ய போறோம் போலேன்பா. மோத்தல இருக்க காயத்தை பத்தி கேட்கவும் எப்பயும் போலதான்பா, நீ கொஞ்ச நாள் கேர் பண்ணிக்கன்பா. இதுக்கப்புறம் 2 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. ஏதோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாதான் சொன்னாங்கன்னு சொல்லி ஜூஹி கேட்கவும் ஏதோ இ ரேங்க் கேட்டுங்கனால தப்பிச்சன்பா. கூட ஹீலர் இல்லைன்னு சொல்லி கேட்பா. எல்லாருமே ஹையர் ரேங்க்ல இருக்க ஹண்டர்ஸ்ங்கிறனால ஹீலர்ஸை யாரும் கூட்டிட்டு போலின்பா. சுயநலவாதிய அவனுக்கு தேவையை மட்டும் பாக்குறாங்கன்ட்டு ஜூஹி கத்தவும் விட்டு தள்ளு, பலவீனமா இருக்காது என் தப்பு, உனக்கே தெரியும்ல, இதெல்லாம் எனக்கு பழகி போச்சுன்பா. எல்லாரும் அசம்பிள் ஆகிறத பார்த்துட்டு போக போறாங்க போல வா போலான்பா. முன்னாடி இருக்கவர் தான் தான் லீடர்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு என் பேர் சாங் சியோல்பாரு. கூட வரல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கவும் எல்லாருமே எங்கல்ல நீங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட், உங்களோட வரதுல ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு இருப்பாங்க. தலைவன் சங் உங்களோட சேர்ந்து வேலை செய்யல சந்தோஷம்பா. சரின்ட்டு எல்லாருமே ரெடியான்னு கேட்கவும் கேட் ஓபன் பண்ணி விடுவாங்க. எல்லாரும் உள்ள போவாங்க. கிம் சங்க கூப்பிட்டு பின்னாடியே வா, திரும்ப ஹாஸ்பிட்டல் போறேன்பா. ஜூஹி வா போலான்ட்டு முன்னாடி போயிருவா. தலைவன் கையில கத்தி எடுத்து பார்த்துட்டு இதுல எந்த மேஜிக்கல் பவர்ஸ் இல்ல, இப்போதைக்கு என்னால இதான் வாங்க முடிஞ்சது, எதுவும் இல்லாம இருக்கு, இதே ஓகே தானன்ட்டு நல்லா மூச்சு விட்டு பெருசா ஏதாவது பண்ணணும்ட்டு உள்ள போவான். இதுக்கப்புறம் கொரியன் அசோசியேஷன்ல காட்டுவாங்க. பூ ஜின்சூல் சேர்மன் கோ எல்லாம் நல்லபடியா தானே போகுதுன்னு சொல்லி கேட்பான். எப்பவும் போலதான் டஞ்சன்ஸ் இடிபாடுகள்ல இருக்கு, இருந்தாலும் உள்ள இருக்க ரிசோர்சஸ் கலெக்ட் பண்றாங்க. அவங்க கேட்கறதுலயும் தப்பு இல்லையே, நம்மளே அதுல இருக்கிறத வச்சுதான் பொல போட்டுறோம் அப்படின்ட்டு டிராவர்ல இருந்து ஒரு ஸ்டோன் எடுத்துட்டு ரிஃபிட் பண்ண பீஸ் கட்ட இருந்து இந்த எசன்ஸ் ஸ்டோனும் எடுக்கிறோம். இதெல்லாம் விலை மதிப்பற்றதுன்னு பாரு சேர்மன் கோ குன்ஹி. சங் இப்போ ஒரு டஞ்சனுக்குள்ள போனான் இல்லையா, அவனுக்கு ஒரு வேல்யூபிளான எசன்ஸ் ஸ்டோன் கிடைக்கும். ஒரு வழி எனக்கு ஒன்று கிடைச்சிச்சுன்னு சந்தோஷப்படுவான். ஜூஹி ஜின்வூன் கூப்பிடுவோம். திரும்பி பார்ப்பான், காப்ளின் கொள்ள வந்திருக்கும். தடுக்கிறதுக்கு கத்தி வைப்பான். அதுவே லைட்டா கிராக் ஆயிருக்கும். அதுகிட்ட இருந்து தப்பிச்சு போய் கடைசியா கத்தி வச்சு குத்த போவான். ஆல்ரெடி கிராக் ஆயிருக்கும் இல்லையா, காப்ளினை குத்தவும் மொத்தமா உடஞ்சிரும். காப்ளின்
அதோட கத்தியை வச்சு சங்கோட வயிற்றுல ஏத்திருக்கும். ஜூஹியை பின்னாடி போக சொல்லிட்டு பார்க் சங்க காப்பாத்திடுவான். சங் வயிற்றுல குத்துன கத்தி எடுத்துருவான். பயங்கரமா பிளட் லாஸ் ஆகும். ஜூஹியை சங்க பாத்துக்க சொல்லிட்டு பார்க் மேஜிக் பீஸ்ட வேட்டையாட போயிருவான். ஜூஹி உனக்கு எதுவும் ஆகாதுன்ட்டு அவளோட ஹீலிங் மேஜிக் பண்ணுவா. எல்லாரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கப்ப தலைவன் மட்டும் அடிபட்டு கிடப்பான். திரும்ப கொரியன் அசோசியேஷன்ல காட்டுவாங்க. சேர்மன் கோ இந்த எசன்ஸ் ஸ்டோன்ஸ்லாம் பெரிய பீஸ்ட் கட்டன் தான் கிடைக்கும். இது மூலமா தேவைப்பட்ட ஆயுதங்கள் மற்ற பீஸ்ட கொல்றதுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். அதே மாதிரி மானா கிறிஸ்டல்ஸ் டஞ்சன்ஸ்ல இருந்து மட்டும் தான் எடுக்க முடியும். பவர் கம்மியா இருக்குங்கவும் கவர்மெண்டோட நோக்கம் வேற மாதிரி இருக்குன்பா. கோ இது ஒரு புது பவர் சோர்ஸ், நியூக்ளியர் விட பாதுகாப்பானது. வாட்டர், ஏர், ஜியோ தெர்மல்னு எல்லாத்த விட எஃபிஷியன்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபாசில் ஃபியூல்ஸ் மாதிரி அட்மாஸ்பியரை மாசுபடுத்தாதுன்னு பாரு. இதை வச்சு எலக்ட்ரிசிட்டி கொண்டு வர பாக்குறாங்கங்கவும், ஆனா இது ஹண்டர்ஸ்னால மட்டுமே கிடைக்கக்கூடிய சோர்ஸ் தானன்பா. கோ இருந்துட்டு அதனால தானே ஹண்டர்ஸ்க்குன்னு தோள்கள்ல நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு பாரு. சங்கோட டீம் அந்த டஞ்சன் பாசவே காலி பண்ணிருப்பாங்க. எல்லாரும் பாசவே காலி பண்ணியாச்சுட்டு ஜாலியா இருப்பாங்க. ஜூஹி சங் மேல கோவத்துல இருப்பா. கட்டாயத்துல ஒன்னும் ஹண்டராவலையே, ஏன்னா உடம்பு பூரா காயமா இருக்குன்னு ஹீல் பண்ணிட்டு இருப்பா. அப்பெல்லாம் இல்ல மன்னிச்சிருங்கன்பா. மன்னிப்புல வேணா நான் சொல்றது புரியுதா இல்லையான்னு கேப்பா. டீம் லீடர் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு கேட்டிருப்பாரு. மானா கிறிஸ்டல்ஸ் பெருசா இல்ல, நமக்கு பெரிய அளவுல காசு கிடைக்காதுன்பா. இதெல்லாம் பார்த்த சங் மொத்தமாவே முடிஞ்சு. இப்ப என்கிட்ட இந்த ரேங்க் எசன்ஸ் ஸ்டோன் மட்டும் தான் இருக்கு, எவனும் மதிக்க மாட்டான்ட்டு டெப்ரஸ் ஆவான். ஒருத்தன் கூப்பிட்டு இதை வந்து பாருங்கன்னு கத்துவான். போய் பார்த்தா பெரிய டனல் இருக்கும். டபுள் டஞ்சனா இருக்குமோன்னு அசம்ஷனுக்கு வருவாங்க. ஒரு லேடி இந்த டஞ்சனோட பாச கொண்டுமே அதோட போர்ட்டல் மூட்ல விசித்திரமா இருக்குன்னு சொல்லவும் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்கும் கிம்மும் இன்னும் அதிக பணம் கிடைக்கலான்னு ஆசையில இருப்பானுங்க. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து ஆர்டர்ஸ் வரட்டும் பாரு டீம் லீடர். பார்க் அண்ட் கிம் அவனுங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போறக்கான்ட்டு இவன் வேற ரெண்டாவது குழந்தைக்கு அப்பா போறான். சில சமயங்கள்ல ரூல்ஸ் பிரேக் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது என்பாரு. அதிகப்படியா ரிஸ்க் இருக்கேன்ட்டு voting எடுத்து பார்க்கலான்னு பாரு. சிலர் சேரினும் சிலர் வேணான்பாங்க. ஜூஹி வரக்கு விருப்பம் இல்லைன்றவா. மொத்த 13 பேர்ல 6 பேர் எஸ்னும் 6 பேர் நோன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா நீதா இருக்குன்ட்டு சங்கிட்ட போலாமா வேணாமான்னு சொல்லி கேட்பாரு. சங் அவன் மனசுக்குள்ள இந்த டி ரேங்க் டஞ்சன் அப்பா எங்க போனாருன்னே தெரியல. அம்மாவுக்கு மெடிக்கல் செலவு இருக்கு, தங்கச்சிக்கு படிப்பு செலவும் இருக்குன்ட்டு ஒரு கை பாத்திரலான்ட்டு போலான்ருவான். இதுக்கப்புறமா ஹண்டர் கில்ல காட்டுவாங்க. யூஜின் ஹோவ அந்த லேடி பிளாக் ஸ்பியரோட ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுல கை நீட்ட சொல்லுவா. அடுத்த ஆளை கூப்பிடுவாங்க. இதுக்கப்புறமா சாய் ஜாங் இன காட்டுவாங்க. போன்ல 2 பி ரேங்க் அண்ட் 2 சி ரேங்க் ஹண்டர் கிடைச்சிருக்கதா சொல்லுவாங்க. ஒத்து வந்தா சேர்த்திக்கங்க, யாரும் சாஹேயின் மாதிரி கிடைக்க போறது இல்லைன்பா சாய். சிட்டில 2 பேரு ஒரு விமனோட பேக் தேடிட்டு ஸ்கூட்டர்ல எஸ்கேப் ஆகி போவானுங்க. போற வழியில முன்னாடி ஒரு லேடி இருப்பா. காது கேட்கலையே தள்ளிப்போன்னு கத்துவானுங்க. டக்குன்னு அந்த லேடி ஜம்ப் பண்ணி அந்த விமனோட பர்ஸை காப்பாத்திடுவா. அந்த பேக்கோட ஓனர் வந்துட்டு தேங்க்ஸ் பண்ணுவாங்க. அந்த லேடியோட ஹேட் கண்டதுல எல்லாரும் அவங்களோட ஐடென்டிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எஸ் ரேங்க் சாஹே ஹிந்தன் சொல்லிட்டு பக்கத்துல வருவாங்க. தலைவி இன்ட்ரோவர்ட் டைப் போல, பேச வரதும் கூட காத்து மாதிரி தான் கேட்கும். பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போயிருவா. டனலுக்குள்ள ரொம்ப நேரமா நடந்து போயிட்டு இருப்பாங்க. டஞ்சனோட பாஸ் இறந்து டஞ்சனோட கேட் 40 நிமிஷம் தான் ஓப்பன்ல இருக்கும். 20 நிமிஷம் தான் டைம் இருக்குன்னு பாரு சாங். சங் ஜூஹி கிட்ட சாரி கேட்பான். எங்கிட்ட இதுல சாரி கேட்கறீங்கவோ, இல்ல நான் தானே கடைசியை சம்மதிச்சேன், இப்ப என்னால போய் திரும்ப பீஸ்டோட சண்டை போடணும், அப்புறம் ரிசோர்சஸ் தேடணும் அப்படின்ட்டு லைட்டா பேசுவோம். தலைவில செம காண்டாயிருவா. ஏண்டா அவ்வளோ அடிபட்டு இருக்கு, நான் தான் உன் உடம்பு பூரா ஆன காயத்தை சரி பண்றேன், நீ ஒன்னும் என்ன பத்திலாம் கவலைப்பட வேணாம், முதல்ல நீ ஒன்ன பாத்துக்கன்ட்டு பயங்கரமா கத்தவும். சங் மனசுக்குள்ள ஜூஹி மாதிரி ஒரு பி ரேங்க் ஹீலர் கூட இருக்கிறதுனால பல முறை தப்பிச்சிருக்கன்னு திங்க் பண்ணிட்டு வருவான். உனக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லி ஜூஹி கேட்கவும் புரியுதுன்பா. கோவப்பட்டு இருந்தவ வெக்கப்பட்டு நீ உன்னோட நன்றி கடனை காட்டணும்பா. தலைவன் ஷாக் ஆயிருவான். வெளியே கூட்டிட்டு போய் எனக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு வாங்கி கொடுக்கணும் உனக்குலாம் தோணுதா இல்லையான்னு சொல்லி கேப்பா. அப்படிலாம் இல்லைன்ட்டு தலைவன் மழுப்புறப்ப நம்ம வந்தாச்சுன்னு வாய்ஸ் கேட்கும். பாஸ் சேம்பர்ன்பாங்க. இந்த மாதிரி ஆக்சுவல் டோரை பாக்கறதுலாம் ரேர் தெரியுமான்பாங்க. பார்க் அண்ட் கிம் காசுப்பட்டு இங்க இருந்து எதுவும் எடுத்துட்டு போகாம மட்டும் போக மாட்டான்ட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஒன்னா தானே போயானும் லீடர் சாங்னு சொல்லி கேட்கவும் அவர் முன்னாடி அப்ரோச் ஆவாரு. புதுசா வந்த ஹண்டர்ஸ்க்கு ஹண்டர் அசோசியேஷனோட சேர்மேனான கோ கன் ஹீயே தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு எப்படிலாம் இருக்கணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துட்டு இருப்பாரு. கிரேட்ஸ்ல இருக்கவங்களே இங்க போனா ரொம்ப கவனமா தான் இருப்பாங்க, அலட்சியமா இருந்துடாதீங்க, பயப்படணும், அது ரொம்ப அவசியம், நீங்க உயிரோட இருக்கணும்னா அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் பாரு. சங்கோட டீம்ல கட்டுவாங்க. டோர் ஓப்பன் ஆகவும் சுத்தி வர ப்ளூ ஃபிளேம்ஸ் வரும். எல்லாருமே ஆசமா இருக்குன்ட்டு லைட்ல எரியுதுன்ட்டு இதுக்கு முன்னாடி அப்படி எல்லாம் இடத்த பார்த்தது இல்லைன்ட்டு போயிட்டு இருப்பாங்க. சுத்தி வர ஸ்டாச்சுஸா இருக்கும். சிலர் ஸ்டாச்சுஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆசமா இருக்குன்ட்டு இருப்பாங்க. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு. சங் மட்டும் ஸ்டாச்சு ஆஃப் காட் முன்னால போய் நிப்பான். மற்ற ஸ்டாச்சுஸை விட இதுதான் ரொம்ப பெருசா இருக்குன்ட்டு பார்ப்பான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு மேஜிக் பீஸ்ட் தான் ஒன்னும் கூட காணான்ட்டு இருப்பாங்க. சாங் மட்டும் மேஜிக் சர்க்கிளுக்கு அதை நோட் பண்ணிடுவாரு. சாங்க இங்க ஏதோ எழுதிருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூப்பிடுவான். பழங்காலத்து வார்த்தைகளான்ட்டு பாப்பாரு. காட்டனன் டெம்பிளோட கட்டளைகளா, முதல்ல கடவுளை மதிக்கணும், 2வது கடவுளை போற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஜூஹி சங்க கூப்பிடுவா. 3வது கட்டளை கடவுள் மேல நம்பிக்கை வைங்கன்னு இருக்கும். அந்த பெரிய சிலையோட கண்ணு நகர்ந்துச்சு, அது நம்மள பாக்குதுன்பா, இல்ல ஜஸ்ட் அதோட கற்பனையா இருக்கலான்பா. சாங் படிச்சுட்டு இருந்த அந்த கட்டளைகள்ல இந்த விதிகளை பின்பற்றலனா உயிரோட தப்பிக்க முடியாதுன்னு இருக்கும். பயங்கரமா சத்தம் கேட்கும். என்னடான்ட்டு பார்த்தா டோர் க்ளோஸ் ஆயிருக்கும். ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயப்பட்டு இருக்கப்ப ஒரே ஒருத்த மட்டும் நான் அதுக்கெல்லாம் கவலைப்பட போறதா இல்ல, நான் கிளம்ப போறேன்ட்டு டோர் பக்கத்துல போறப்பவே அங்க கோடாரி வச்சிருந்த ஒரு ஸ்டாச்சு அவன் மேல் பாகத்தை வெட்டிருக்கும். இதை பார்த்து எல்லாருக்கும் அள்ளு விட்டுரும். எல்லாரும் அதுகளோட சண்டை போடணும்னு கத்துவாங்க. சங் மனசுக்குள்ள இப்ப செத்தவன் டி ரேங்க், பார்க்க போன இ ரேங்கான என்ன விட ஸ்ட்ராங்கானவன் நொடியில கொண்டுருச்சு, இது டி ரேங்க் டஞ்சன் தானா, இப்படிப்பட்ட மேஜிக் பீச் நான் பார்த்ததே இல்ல அப்படின்ட்டு பயப்படுறப்ப சாங் இந்த சிலைகள் நகருக்கு என்ன தண்டு பார்த்துட்டு இருப்பாரு. சங் டக்குன்னு திருப்பி ஸ்டாச்சு ஆஃப் காட பார்ப்பான். மனசுக்குள்ள அவ்வளவு பயம் இருக்கும். ஸ்டாச்சு ஆஃப் காட் அவனை பார்க்கவும் ஸ்கிரீன் பிளாக் ஆயிரும். சங்
சங் இதுக்கு முன்னாடி ரொம்ப ஆபத்தான டஞ்சன்ஸ்குள்ள போய் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் போனப்பவே நண்பர்களை விரிஞ்சு ஹீரங் மேஜிக் பீஸ்ட் அட்டாக் பண்ணுச்சு. சாப்பிடாத பிரம்மையில இருந்திருக்கேன். எவ்வளவு லோ ரேங்க் டஞ்சனா இருந்தாலும் அங்கேயே சர்வைவ் ஆக போராடி இருக்கேன். நிறைய ஹண்டர்ஸ் எசன்ஸ் ஸ்டோன்ஸை வித்து வெப்பன்ஸ் வாங்கிக்குவாங்க. ஹையர் மேஜிக் பீஸ்ட் டிஃபீட் பண்ணி நிறைய காசு பார்ப்பாங்க. ஆனா என்கிட்ட வெறும் கத்தி தான். அது மீது உடஞ்சதுன்னா கையில அதை சண்டை போடணும். என்னோட ஷூஸோட நிலைமையும் அதுதான். என்ன எவ்வளவு கிண்டல் பண்ணாலும் அதனால தான் இதுலயே இருக்கேன். நான் செய்யற வேலையில உயிர் போறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதை விட கொடுக்குற காசு அதிகம். நான் உயிரோட இருக்கிறதுக்கான வாய்ப்பை தேடி அலைகிறேன். அதனால என்னால சொல்ல முடிஞ்சதுங்கப்போ ஸ்டாச்சு ஆஃப் காடோட கண்ணு க்ளோ ஆகும். எல்லாத்தையும் தப்பிச்சு ஓட சொல்லுவான் சங். ஹீட் விஷன் யூஸ் பண்ணிருக்கோம். சில பேர் கருகி இருப்பாங்க. தரைகள் சதஞ்சிருக்கும். எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க. கிம் எல்லாரும் ஓகேவான்னு கேட்பான். பார்க் நீ ஓகேவான்னு கேட்பான். சங் ஜூஹியை காப்பாத்திருப்பான். ரொம்ப பயப்படுவா. என்ன நடக்குதுன்னே புரியலையன்ட்டு பாப்பான் சங். நம்மளாம் இங்கேயே மாட்டி சாக போறோம்ட்டு ஸ்டாச்சு ஆஃப் காட் கண்ணை பார்த்துட்டு நம்மளாம் சாக போறோம்பான்.